மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாம் திருவரை காலத்தின் 3ஆம் மெழுகு திரையை ஏற்ற இருக்கின்றோம். இந்த 3ஆம் வார மெழுகு திரை மகிழ்வை கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையிலே ஒரு பொருளை தேடி கொண்டு இருக்கின்ற பொழுது, அதை கண்டடைகின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி நமது உள்ளத்திலே எழும். காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து அதை தோள் மேல் சுமந்து வந்து உற்றார் உறவினர்களோடு ஏதோ தொலைந்த ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது என்று மகிழ்ச்சியோடு விருந்து கொண்டாடின ஊமை போல, இதோ இன்று இந்த மகிழ்வின் மெழுகு திரையை ஏற்ற உங்களை அழைக்கிறேன். மகிழ்ச்சியோடு ஏற்க நீங்கள் ரெடியா இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவே உலகின் அரசர், எல்லா இதயங்களின் மகிழ்ச்சி ஏற்படுத்த வந்தார் என்று திருவிவிலியம் சொல்லுகிறது. மீட்பரின் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானை நினைவு கூறும் வகையிலே இந்த மகிழ்வின் மெழுகு திரை அமைந்திருக்கிறது. அது எவ்வாறு என்றால், லூக்கான செய்தி 3ஆம் அதிகாரம் 4 வாசித்தோம் என்றால் அழகாக தெரியும். பாலை நிலத்திலே குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மலைகள் குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படட்டும், கோணலானவை நேராக்கப்படட்டும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படட்டும் என்று சொல்லுகிறது. மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பார்கள் என்று. அந்த மீட்பை கண்டுகொள்ளவே இந்த மகிழ்வின் மெழுகு திரை இன்று ஏற்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் மகிழ்வை துளைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக கண்ணீரோடு விதைப்பவன் கண்ணீரோடு விதையை விதைப்பான். ஆனால் மிகுந்த விளைச்சல் வந்து அவனது அறுவடை செய்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அவனுக்குள் வருவது போல, ஏதோ அபகு புத்தகம் 3:18 அழகாக சொல்லுகிறது, நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பனான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன் என்று. இன்று நீங்களும் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியோடு இந்த ஒளியை ஏற்றுங்கள். ஏனென்றால் இந்த மகிழ்வின் திரையானது பாலநேசு இதோ நம்மை மீட்டெடுக்க இந்த மண்ணுலையில் பிறக்க போகிறார். அவருக்கான வழி ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது என்ற உண்மை நிலையை நமக்கு உணர்த்துகிறது. ஒருபோதும் சோர்ந்து விடாதீர்கள். வாழ்வில் வீழ்கின்ற ஒவ்வொரு தருணமும் இந்த மகிழ்வின் மெழுகு திரி நமக்கு ஒளியாக இருந்து வாழ்க்கையிலே ஆசிரியை அள்ளி தருகிறது. எனவே இந்த மகிழ்வின் மெழுகு திரியை ஏற்றி மகிழ்ச்சியோடு பாலனை வரவேற்போம்.